Good morning to all. Myself C. Vignesh, Assistant Professor, Department of Mechanical Engineering, Tyagaraja College of Engineering, Madurai. So in this class, we are going to draw three-dimensional objects using AutoCAD software. Okay. So இதான் வந்து AutoCAD screen. In the screen, we have two options. One is 3D modeling, another one AutoCAD Classic. Okay. So we can select AutoCAD Classic option. So our screen is ready. Then here you need to select two options. One is 3D views, another one visual styles. 3D views la pathina different options irukku. Here you can select southwest isometric, then view option, then visual styles you can select conceptual. So ipa 3D screen vandiruchu. So first 3D objects வரையறதுக்கு முன்னாடி UCS அப்படின்னா என்னன்றத பார்க்கணும். UCS means user coordinate systems. ஸோ இந்த த்ரீ கலர்ஸில் வந்து XYZ இருக்கா. ஸோ இதான் வந்து யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம். ரெட் கலர் இண்டிகேட் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ கிரீன் கலர் இண்டிகேட் ஒய் ஆக்சிஸ், ப்ளூ கலர் இண்டிகேட் இசட் ஆக்சிஸ். ஸோ இந்த AutoCAD சாஃப்ட்வேரில் 3D வரைகிறதுக்கு த்ரீ பார்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் டாப், யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃப்ரண்ட், யூசர் கோஆர்டினேட் சிஸ்டம் லெஃப்ட். ஸோ இந்த மூணு இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் வந்து யூசிஎஸ் டாப்பில் இருக்குது. ஸோ எப்படி டாப்பில் இருக்குன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இசட் ஆக்சிஸ் டாப் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து யூசிஎஸ் டாப்னு சொல்கிறேன். ஸோ இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ யூ கேன் ட்ரா லயன் ஆர் சர்க்கிள். ஸோ என்ன நீங்கள் வரைய நினைச்சாலும் எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் வரைய முடியும். இசட் டைரக்ஷனில் ஒன்லி எக்ஸ்ட்ரூட் மட்டும் பாசிபிள். ஸோ ஒன் எக்ஸாம்பிள், இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிளில் ஒரு டயக்ராம் வரைகிறேன். ஸோ ஹியர் திஸ் ரெக்டாங்கிள், ஸோ எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, தென் இசட் ஆக்சிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், அந்த ஆப்ஜெக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இசட் ஆக்சிஸில் வந்து ஜஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ என்ன ஆப்ரேஷன் பண்ண போனால் எக்ஸ்ட்ரூட் ஆப்ரேஷன். இது வந்து யூசிஎஸ் டாப். தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூசிஎஸ் லெஃப்ட்டுக்கு மாற்றுறேன். யூசிஎஸ் லெஃப்ட்டுக்கு எப்படி மாற்றுறேன், இந்த கமாண்ட் பாரில் நீங்கள் உங்களோட ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு யூசிஎஸ் என்டர், தென் செலக்ட் ஆர் டைப் எல். இது எல் மீன்ஸ் லெஃப்ட் கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் மாறிடும். ஸோ இப்போ இசட் டைரக்ஷன் எங்கிட்ட இருக்கு, எக்ஸ் ஒய் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த யூசிஎஸை யூஸ் பண்ணி நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் வந்து டாப் பேஸ் பண்ணி வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வேற டைரக்ஷனில் வரைகிற மாதிரி இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரூட், இஎக்ஸ்டி. இதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் எப்படி இருக்கு. ஸோ இது வந்து யூசிஎஸ் லெஃப்ட். தென் தேர்டு யூசிஎஸ், யூசிஎஸ் என்டர் ஃப்ரண்ட். ஃப்ரண்ட் மீன்ஸ் எஃப்ஆர். எஃப்ஆர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூசிஎஸ் எப்படி மாறி இருக்குன்றது தெரிஞ்சிடும். தென் ஹியர் என்றா ரெக்டாங்குலர் ஆப்ஷன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்த்துடலாம். எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் அகைன் யூஸ் பண்ணுறேன், என்டர் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூசிஎஸோட டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ அகைன் இதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். யூசிஎஸ் டாப் அப்படின்னா இசட் டைரக்ஷன் வந்து டாப் பேஸ் பண்ணியிருக்கும். யூசிஎஸ் எஃப்ஆர் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃப்ரண்ட், ஸோ நம்மளை பேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். தென் யூசிஎஸ் என்டர் லெஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைடு வந்து பேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ இந்த மூணு யூசிஎஸை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட 3D பார்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் எக்ஸ்ட்ரூட். ஓகே, இஎக்ஸ்டி எக்ஸ்ட்ரூட் கமாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் டயக்ராம் வந்து 2D ஆப்ஷன் யூஸ் பண்ணி லைன் ஆர் சர்க்கிள் எதனாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் லைன் வரைகிறேன். ஸோ இப்போ லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, யூ கேன் செலக்ட் ஆர்த்தோ ஆப்ஷன். ஸோ லைன் நம்பர் 1, லைன் நம்பர் 2, லைன் நம்பர் 3, தென் லைன் நம்பர் 4. ஸோ எக்ஸ்ட்ரூட் முடிச்சிட்டேன். ஸோ ஒன்ஸ் லைன் முடிச்சிட்டேன். ஒன்ஸ் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்கள் எக்ஸ்ட்ரூடுக்கு போகலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைனை செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவல் லைன்ஸாக இருக்குது. ஓகே.
ஸோ இந்த இண்டிவிஜுவல் லைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆகாது. எக்ஸ்ட்ரூட் வந்து சர்ஃபேஸாக தான் இருக்கும். பட் நமக்கு எக்ஸ்ட்ரூட் சாலிட் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ரீஜியன் ஒரு கமாண்ட் இருக்குது. REGION ரீஜியன். ஸோ இப்போ ரீஜியன் மீன்ஸ் இப்போ உங்கள்ட்ட இருக்கிற எல்லா லைனையும் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற இண்டிவிஜுவல் லைன்ஸ் வந்து கம்பைன்ட் ஆகி ஒரு சர்ஃபேஸாக கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ ரீஜியன் REGன்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், REGION. ஸோ ரெண்டு ஆப்ஷன் எதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா EXT மீன்ஸ் எக்ஸ்ட்ரூட் டைப் பண்ணிட்டு தென் என்டர். எந்த ஆப்ஜெக்டை எக்ஸ்ட்ரூட் பண்ண போறியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆர் நெகட்டிவ் டைரக்ஷன் எனக்கு எவ்வளோ வேல்யூஸ் வேணுமோ யூ கேன் கிவ். இப்போ முடிஞ்சு. தென் இந்த ரீஜியன் ஆப்ஷன் பண்ணாமல் எக்ஸ்ட்ரூட் பண்ணால் என்ன ஆகுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அகெயின் லைன், ஓகே 4 லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். தென் EXT என்டர். இப்போ ஹைட்டு கேட்குறாங்க, ஒரு 200 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீஜியன் வித் ரீஜியன் ஆர் வித்தவுட் ரீஜியன். புரியுதா? ஸோ இதான் வந்து சர்ஃபேஸ், தென் திஸ் ஒன் இஸ் சாலிட். கேன் delete individual surface. So this is the difference between without region and with region option. The next command subtract. So இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லார்ஜர் ஆப்ஜெக்ட்லேருந்து ஸ்மாலர் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது. ஓகே, தென் கேன் டேக் திஸ் டயக்ராம், செகண்ட் டயக்ராம். ஸோ இன் திஸ் டயக்ராம் ஸோ யூ கேன் செலக்ட் UCS ஃப்ரண்ட் ஆப்ஷன். UCS ஃப்ரண்ட் ஆப்ஷன், UCS என்டர், FR என்டர். எதுக்கு சார் ஃப்ரண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் எக்ஸ் அண்ட் ஒய்ல வரைஞ்சிட்டு இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன் அப்படின்னா இசட் ஆக்சிஸில் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் வந்து UCS ஃப்ரண்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைன் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இந்த டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் the length of this line is 60. Okay, then this line 50, then this one 15. Okay, then here the line length is 20. ஸோ இப்போ இதை முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் திஸ் கர்வ் இஸ் 45. இப்போ என்ன பண்ணுங்க 45 லென்த்துக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. தென் அதே மாதிரி இங்கிருந்து 45. ஓகே, ஸோ இப்போ சர்க்கிள் ரெண்டு லைனை ஜாயின் பண்ண. ஓகேவா? இப்போ வேறு எதுவும் மெத்தட் இருக்கான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்க் ஆப்ஷன், ஆர்க் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஓகே ரேடியஸ் ஆஃப் ஆர்க் வந்து 45 கொடுத்து என்ட்ரு பண்ணுங்க. 45 கொடுத்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். தென் இந்த இதில் அடிஷ்னல் லைன்ஸ் இருக்குது, அதை என்ன பண்ணிக்கலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ER டபுள் என்டர் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அன்வான்டட் லைன்ஸ் வந்து ரேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் லைன் இஸ் 15, திஸ் லைன் இஸ் 20. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஜியன் பண்ணலாம். REG என்டர், செலக்ட் ஆல் லைன்ஸ். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. இப்போ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இன்பிட்வீன் வந்து இங்கே ஒரு ஸ்கொயர் ஹோல் மாதிரி இருக்கலாம், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஸோ அடிஷனலாக அந்த ஹோலை ட்ரா பண்ணுங்க. லைன். ஸோ this length is 6, then this one is, sorry, this length is 10, not 6. This length is 10, then height 10, then 10, இது 10. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் இங்கே தனியாகவும் வரைஞ்சிக்கலாம். தென் அனதர் ஆப்ஷனையும் சொல்லிடுறேன். ஸோ டாப்ல இருந்து இந்த காம்போனண்ட்ல இங்கேருந்து 20 mm ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. தென் அங்கேருந்து ஹியர் 6 mm. ஸோ இப்போ இங்கே நான் வரைஞ்சிட்டேன், 2 லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த லைன் வந்து உங்களுக்கு இப்போ விசிபிளாக இல்லை அப்படின்னா go for visual styles, then hidden or view visual styles 2D wireframe. இப்போ அந்த லைன் இங்கே இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து நான் இந்த ரெக்டாங்கிளை வரைய போகிறேன். ஸோ இங்கேருந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஓகே, line, view visual styles, conceptual, and this line பண்ணிட்டேன். line 20 line ஆனது லைன் வந்து இதோட லென்த் 6 mm. இங்கே வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். மூவ் ஆப்ஷன், செலக்ட், இந்த பாயிண்ட் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அன்வான்ட் லைன்ஸ் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடலாம். நம்ம போட்ட ரெஃபரன்ஸ் லைன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது, EXT என்டர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஞாபகம். எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரீஜியன் பண்ணிடுங்க. ரீஜியன், செலக்ட் திஸ் 4 லைன்ஸ், என்டர். இப்போ ரீஜியன் பண்ணிவிட்டு தென் எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரூட், இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த சைட் இந்த டைரெக்ஷனில் வந்து எவ்வளோ லென்த் வேணாலும் ஃபுல் லென்த் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் 14 தான் லென்த்து. நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு அப்ராக்சிமேட் லென்த்துக்கு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அங்கே ஒரு ஹோல் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் ஆப்ஷன். ஸோ சப்ராக்ட் ஃபுல்லாக அடிக்கலாம் ஆர் SU கொடுக்கலாம். SU என்டர். ஸோ பிக்கர் ஆப்ஜெக்ட் எதுன்னு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு தென் என்டர், தென் ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் வந்து ப்ரொவைட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டயக்ராம் எதை பேஸ் பண்ணி வரைஞ்சோம், UCS ஃப்ரண்ட் வரைஞ்சோம், சாரி UCS லெஃப்ட் வரைஞ்சோம். செகண்ட் டயக்ராம் UCS ஃப்ரண்ட்ல வரைஞ்சிருக்கோம். இப்போ தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா 3 UCSஐயும் யூஸ் பண்ணி வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தேர்ட் டயக்ராமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் UCS ஃப்ரண்ட் எடுத்து வரைகிறேன். UCS ஃப்ரண்ட் என்டர். UCS ஃப்ரண்ட் என்டர் கொடுத்துட்டு தென் லைன் ட்ரா பண்ணுறேன். ஹைட் 125. நான் வரைஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த லென்த் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50. ஸோ இந்த 50ல் இந்த 15 சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 35. ஓகே, தென் திஸ் லென்த் எவ்வளோ, 75. தென் திஸ் லென்த் இப்போ இந்த 2 லைனை எரேஸ் பண்ணிடுறேன். நம்ம என்ன பண்ணுறோம், UCS ஃப்ரண்ட்டில் தான் ட்ரா பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஃபேஸ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணால் போதும்.
ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நான் லைனை ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். Then this height is 125. Then this length 35. Then this height 15. Then this length 50. Then this height. So இப்போ இந்த height வந்து பாத்தீங்கன்னா 125 plus 15 140 enter. Then last இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி இப்போ இதான் வந்து யூசிஎஸ் ஃப்ரண்ட்ல வரைஞ்சிட்டேன். ஃப்ரண்ட்ல வரைஞ்சாச்சு. தென் ரீஜியன் பண்றீங்க. ரீஜியன் செலக்ட் ஆல் லைன் என்டர். தென் எக்ஸ்ட்ரூட் என்டர். ஸோ இப்போ நமக்கு வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரூட் லென்த் இஸ் 75. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் காம்போனன்ட். சர்க்குலர் காம்போனன்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒன்று நீங்கள் தனியாக வரையலாம், இல்லை இந்த சர்ஃபேஸில் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸில் வரைகிறேன். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸில் வரைகிறதுக்கு முன்னாடி யூசிஎஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும். இந்த செகண்ட் காம்போனன்ட் வரைகிறதுக்கு யூசிஎஸ் லெஃப்ட் கொடுத்து வரைகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் தனியாகவே வரைஞ்சிடறேன். அதை மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். சர்க்கிள், ஸோ த அவுட்டர் சர்க்கிள் டயா 50, outer circle dia 50. இது ரேடியஸ் 50 வந்திருக்கு. மாடிஃபை பண்ணிக்கிறேன். outer circle dia 50 அப்படின்னா 25. then inner circle dia 25, அப்போ ரேடியஸ் வந்து 12.5. முடிஞ்சா தென் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. EXT என்டர் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஹைட் வந்து 35. இப்போ 35 கொடுத்தாச்சு. தென் சப்ராக்ட் SU என்டர். பிக்கர் ஆப்ஜெக்ட் அவுட்டர் சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு என்டர். தென் இன்னர் சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு என்டர். ஸோ இப்போ ஹோல் வந்து ப்ரொவைட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டை இங்கே மூவ் பண்ணி வைக்க போகிறேன். தென் அதுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹியர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் 40, ஓகேவா? ஸோ இங்கேருந்து 40. தென் அதே மாதிரி இங்கேருந்து இந்த லைன்ல இருந்து 37.5. ஸோ அப்போ கரெக்டாக இங்கே வரும்னா இந்த இடத்துல வரும். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை மூவ் பண்ணி வைக்க போகிறேன். மூவ் ஆப்ஷன் M என்டர். செலக்ட் திஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல இந்த பர்டிகுலர் சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணீங்கன்னா, அதை பிக் பண்ணி இந்த பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல வந்து பிளேஸ் ஆயிடும். தென் நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணணும், அதை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து செகண்ட் யூசிஎஸ். ஃபர்ஸ்ட் யூசிஎஸ் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணோம். செகண்ட் ஒன் இஸ் லெஃப்ட். தேர்ட் ஒன் இஸ் டாப். இப்போ நீங்கள் இந்த டாப் சர்ஃபேஸில் கூட வரையலாம், இல்லை அப்படின்னா தனியாக கூட வரையலாம். நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்ட்ரைட்டாகவே டாப் சர்ஃபேஸில் ட்ரா பண்ணிடுறேன். யூசிஎஸ் என்டர், T enter. So top surface la draw பண்ணிட்டேன். Okay, then have to identify the reference point. Reference point identify பண்றேன். So இப்போ reference point எப்படி identify பண்ணலாம்? So இந்த ரெண்டு லைனை கனெக்ட் பண்ணிடுறேன். Okay, from this center, so here 22.5. ஓகேவா? இப்போ இந்த லைனை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வரைஞ்சிக்க லைன் வந்துடும். தென் செகண்ட் ஒன் அகெயின் 22.5. ஸோ இப்போ இதுதான் வந்து எனக்கு பொசிஷன். தென் அதே மாதிரி அனதர் ஒன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து 20 mm.
20 mm கொடுத்துருக்காங்க. 20 mm. ஸோ இப்போ என்னோட சர்க்கிள் எங்கே வரணும் அப்படின்னா இந்த 2 எண்டில் வரணும். பட் இந்த லைன்ல இருந்து 20 mm டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2 ரெஃபரன்ஸ் லைனையும் மூவ் பண்ணி இந்த சென்டர் எடுத்து இந்த சென்டருக்கு வச்சுட்டேன். ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள் தான். இந்த எண்டில் ஒரு சர்க்கிள் டயா 15, ரேடியஸ் 7.5. அதே மாதிரி சர்க்கிள் ரேடியஸ் 7.5. correct. Then delete your reference lines. So after drawing circle, so you can go with extrude command, ext, enter, select these two circle, then click enter. So இப்போ height கேட்குறாங்க. height வந்து approximately 20 கொடுக்குறேன். இப்போ மேலே போயிடுச்சு. ஸோ control Z and again select extrude option, enter பண்ணிக்கோங்க. -20 கொடுங்க. -20 கொடுத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கும். நெக்ஸ்ட் கமாண்ட் subtract. Yes, U, enter. Here select bigger object, then click enter. Then next one smaller object. எத்தனை smaller object இருந்தாலும் single strokeல you can select. Okay. So இது வந்து subtract options. So once எல்லா கமாண்டை யூஸ் பண்ணி உங்களோட காம்போனண்ட்டை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூனியன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. யூனியன் கொடுத்து என்டர் பண்ணுங்க. ஸோ யூனியனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிங்கிள் ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகும். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், ரெண்டையும் கம்பைன் பண்ணுற ஆப்ஷன் பேர் தான் யூனியன். ஓகே, UNION, என்டர், செலக்ட் திஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ், செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் போய் செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக வந்துடும். ஸோ இதான் வந்து 3 dimensional கமாண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரூட் பார்த்துருக்கோம், தென் சப்ராக்ட், ரீஜியன், யூனியன், இந்த 4 கமாண்ட்ஸ். இன்னும் நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது, பட் நமக்கு இந்த பர்டிகுலர் சிலபஸில் வந்து இந்த 3 கமாண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனிங். ஸோ டைமென்ஷன் வரைகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ டைமென்ஷன்ஸ் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த யூசிஎஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். 2D டிராயிங்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 3D டயக்ராம்னால கொஞ்சம் யூசிஎஸை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன், யூசிஎஸ், என்டர், கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் உங்களுக்கு எங்கே டைமென்ஷன்ஸ் வேணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசிஎஸ் இங்கே பிளேஸ் ஆயிரும். தென் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே வரணும், ஒய் ஆக்சிஸ் எங்கே வரணுன்றதை யூ கேன் செலக்ட். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த டைரக்ஷனில் வரும். ஸோ இந்த டைரக்ஷனில் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் வந்து இந்த டைரக்ஷனில் வரும். அப்போ இது வந்து ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா டைமென்ஷன்ஸில் போயிட்டு லீனியர் டைமென்ஷன், ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தென் அதே மாதிரி உனக்கு இந்த டைமென்ஷன். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வர்றது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இங்கே கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்போ அகெயின் ஃப்ரண்ட்டில் தான் வருது. அப்போ நான் என்ன பண்ணணும், யூசிஎஸை பேக்கில் கொண்டு போகணும். எப்படின்னு கொண்டு போகிறேன் பாருங்கள். யூசிஎஸ், என்டர், அதை கிளிக் பண்ணிவிட்டு திஸ் ஒன் இஸ் எக்ஸ், திஸ் ஒன் இஸ் ஒய். ஸோ இப்போ போய் டைமென்ஷனில் போய் லீனியர் கொடுத்துட்டு ஸோ இப்போ அடுத்து என்ன டைமென்ஷன் வேணும்னா எனக்கு இந்த சைடோட லென்த் வேணும். ஸோ இப்போ அகெயின் யூசிஎஸ், என்டர், ஐகான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ் ஒன் இஸ் எக்ஸாக இருக்கணும், தென் திஸ் ஒன் இஸ் ஒய்யாக இருக்கணும். இப்போ போய் டைமென்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை வந்து டைமென்ஷன் உங்களுக்கு என்ன டைமென்ஷன்ஸ் வேணுமோ அந்த டைமென்ஷன்ஸ் லென்த் வந்து எக்ஸ் ஒய்யில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வாங்க, இந்த டயக்ராமுக்கு வாங்க, யூசிஎஸ், என்டர். எனக்கு எந்த டைமென்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டைமென்ஷன் வேணும்.
ஓகே. ஸோ இது வந்து எக்ஸாக இருக்கட்டும், இது வந்து ஒய்யாக இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ போய் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட். ஸோ இப்போ 32ன்றது தலையில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா இசட் ஆக்சிஸை இந்த டைரக்ஷனில் கொண்டு வந்தீங்கன்னா மாறிடும். ஸோ அகெயின் யூசிஎஸ் என்டர், நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸு ஒய். ஸோ இப்போ இசட் டைரக்ஷன் இந்த சைடு வந்துச்சு. இப்போ போய் நீங்கள் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்களா. இது வந்து ஓகே நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ அப்போ இது யூசிஎஸ் என்டர், இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு தென் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கோங்க, இது ஒய் ஆக்சிஸ் வச்சுட்டு தென் இப்போ போய் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுங்க. this point and this point. Okay, so இது இருக்கட்டும். UCS enter. So இந்த பாயிண்ட் again. This one is x, this one is y. So இப்போ linear and வந்துச்சா. ஸோ அதே மாதிரி UCS enter in the direction. This one is x, this one is y. Dimensions is linear. Okay, 50. இதே மாதிரி இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எப்படி மார்க் பண்ணலாம் பார்ப்போம். யூசிஎஸ் என்டர், x, yes enter, select this center line. Okay. So இந்த டைரக்ஷன்ல x, டாப்ல வந்து y. ஸோ இப்போ சர்க்கிளோட டைமென்ஷன்ஸ் தெரியுதா பாருங்க. R25 டைமென்ஷன்ல அகைன் ரேடியஸ் போனீங்கன்னா R12.5. இந்த மாதிரி நீங்கள் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதான் வந்து AutoCAD 3-dimensional drawing. ஸோ இப்போ இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஓரளவு வந்து பேசிக்ஸ் ஐடியாஸ் கிடச்சிடும். ஸோ இதை வந்து ஃபர்தராக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஆல்.